அனைவருக்கும் வணக்கம். நாம் 9ஆம் வகுப்பு இயல் 2 பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பெரிய புராணம், சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணம் கூறும் திருநாட்டு சிறப்பு குறித்து இக்காணொளிகளில் காணலாம். அடுத்ததாக பெரிய புராணத்தின் 3வது பாடல். காடெல்லாம் களை கரும்பு, காவெல்லாம் குலை கரும்பு, மாடெல்லாம் கருங்குவளை, வயலெல்லாம் நெருங்குவளை, கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடலன்ன, நாடெல்லாம் நீர்நாடு தனை ஒவ்வா நலமெல்லாம். அதாவது காடெல்லாம், சோழ நாட்டினுடைய காடுகள் எல்லாம் கரும்புகள் நன்றாக செழித்து உயர்ந்தோங்கி நிற்கின்றன. காவெல்லாம் குலை கரும்பு, கா என்றால் சோலை, சோலைகள் தோறும் குலை கரும்பு, அதாவது சிறு கிளைகளை உடைய சோலைகள். அதாவது சோலைகளில் உள்ள செடிகளிலெல்லாம் புதிய கிளைகள், புதிய துளிர்கள், புதிய அரும்புகள் தோன்றியுள்ளன. புதிதாக இவை தோன்றியுள்ளன. அடுத்ததாக காவெல்லாம் குலை கரும்பு, மாடெல்லாம் கருங்குவளை. மாடு என்றால் இங்கு பக்கம். எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் கரிய குவளை மலர்கள் பூத்து விரிகின்றன. வயலெல்லாம் நெருங்குவளை, வயல்கள் தோறும் நெருங்கி இருக்கக்கூடிய சங்குகளை காண முடிகின்றது. வயல்வெளிகள் தோறும் சங்குகள் நெருங்கி உள்ளன. கோடெல்லாம் மட அன்னம், கோடு என்றால் குளக்கரை, குளக்கரைகளிலெல்லாம் அன்னப்பறவைகள் நிறைய உள்ளது. குளக்கரைகளில் குளமெல்லாம் கடல் அன்ன, குளமெல்லாம் எவ்வாறு இருக்கின்றது எனால் சிறிய நீர்ப்பரப்பை உடைய குளம் போல தோன்றவில்லை, பெரிய கடலை போன்று காட்சி அளிக்கிறது. நாடெல்லாம் நீர் நாடு, இவ்வாறு பார்க்கும் இடமெல்லாம் நாடு எங்கிலும் நீர் வளம் உள்ளது. தனை ஒவ்வா நலமெல்லாம், இவ்வாறு இருக்கக்கூடிய நலங்கள் எல்லாம், நாடு அனைத்திலும் இருக்கக்கூடிய நலங்கள் எல்லாம் பிற நாடுகள் ஒப்பே ஆகாது என கூறுகின்றது இப்பாடல் வரிகள். இப்பாடலினுடைய பொருளை முழுவதும் கோர்வையாக காண்போம். அதாவது காடுகளில் களையாகிய கரும்புகள் உள்ளன. சோலைகளில் உள்ள செடிகளில் புதிய துளிர்களும் புதிய கிளைகளும் தோன்றுகின்றன. அவ்வாறு தோன்றும் புதிய கிளைகளிலும் புதிய துளிர்களிலும் புதிய அரும்புகளும் தோன்றுகின்றன. கரிய குவளை மலர்கள் மலர்ந்துள்ளன. வயல்களெங்கும் சங்குகள் கிடக்கின்றன. நீர் நிலைகளில், கரை ஓரங்களில் உள்ள நீர் நிலைகளில் இளமையான அன்னப்பறவைகள் நீந்துகின்றன. குளங்கள் எல்லாம் குளமாக காட்சியளிக்கவில்லை, பெரிய கடலை போல காட்சியளிக்கின்றன. அதனால் நாடு முழுவதுமே நீர் நாடு என்று சொல்லத்தக்கதாய் உள்ளது. இத்தகைய சிறப்புடைய சோழ நாட்டிற்கு பிற நாடுகள் ஒப்பாகவே முடியாது. இத்தகைய சிறப்புகளை கூறுவதன் மூலம் சோழ நாடு பிற நாடுகளை விட வளமும் சிறப்பும் பெற்றுள்ளது என்பதை சேக்கிழார் உறுதிப்படுத்தி கூறுகிறார். அதாவது கரும்புகள் உள்ளன, சோலைகளில் புதிய செடிகள் வருகின்றன, குவளை மலர்கள் மலர்ந்திருக்கின்றது, வயல்கள் எங்கும் சங்குகள் இருக்கின்றன,
இளமையான அன்னங்கள் நீர்நிலைகளில் நீந்துகின்றன. குளத்தின் தோற்றத்தை விடுத்து பெரிய கடலை போல காட்சியளிக்கின்றது. இதன் மூலம் சோழ நாடு நீர் நிறைந்த நாடாகவே காட்சியளிக்கிறது. இத்தகு சிறப்புகளால் சோழ நாடு பிற நாடுகளை விட அனைத்து வளங்களையும் சிறப்புகளையும் பெற்றிருக்கின்றது என கூறுகிறார். இனி 4வது பாடல் பார்ப்போம்.